ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், தேங்க்ஸ் a lot. மிதுன ராசி பெண்களோட காதல் ரகசியம் அப்படின்றத கண்டிப்பா நீங்க சொல்லணும் சார். மிதுன ராசி பெண்களுடைய காதல் ரகசியம். மிதுன ராசி பெண்கள் பேசியே ஆளை வலை போட்டுருவாங்க. ஆம்பளை என்ன பண்ணுவாங்கன்னா மேனிப்புலேட்டிவ் பண்றது, இதெல்லாம் நெகட்டிவும் இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு. மிதுன ராசிக்கு கம்யூனிகேஷன் கைவந்த கலை பெண்களுக்கு. அதில் பெண்கள் டிசெப்டிவாக பேசக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காதலில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா தெளிவு. ரொம்ப எமோஷனாகி பண்ணுறதை விட ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் தெளிவாக யோசிக்கணும் காதலில். அதில் மிதுன ராசி பெண்களுக்கு தான் அதை சொல்கிறோம். நீங்கள் காதலில் சக்ஸஸ் ஆகணும்னா முதல்ல உங்களுக்கு என்ன தேவை, உங்களுடைய தேவை என்ன? லைஃபுக்காக காதலிக்கிறீங்களா இல்லை சும்மா டைம் பாஸ்க்காக காதலிக்கிறீங்களா? இதில் முதல்ல செக்ரிகேட் பண்ணுங்கள். தவறில்லை, நீங்கள் டைம் பாஸ்க்காக காதலிப்பது என்பது தவறல்ல. ஒன்றை ஞாபகம் வச்சுங்க, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். பெண்கள் யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க சார். நீங்கள் பாலினத்திற்கு அப்பாற்பட்டு நல்லவங்க ஆம்பளைகள்லாம் கெட்டவங்க பெண் அப்படின்னு சொல்லவும் முடியாது. பெண்கள் எல்லாம் நல்லவங்க, ஆண்கள் எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. இது ஜாதி, மதம், இனம், மொழி, அப்புறம் ஆண்கள் பெண்கள், நல்லதும் கெட்டதும் எல்லா இடத்துலையும் சேர்ந்தே தான் இருக்கும். அதனால் யாரையுமே ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. நான் பெண்கள் எல்லாம் தவறானவர்கள் நம்ம சொல்லவே முடியாது. நிறைய இன்றைக்கும் பெண்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு சாக்ரிஃபைசஸ் ஆண்கள் பண்ணலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இப்போ மாறிட்டு வர காலத்தில் எத்தனை பெண்கள், நம்ம அதை பேசி தான் ஆக வேண்டியதாக இருக்குது. பல பிரபல நடிகர்கள் அழுததை நம்ம பார்த்துருக்கோம். இந்த நிலை எப்படி வருது? ஒரு ஆண் அழுகிறான் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் அவன் அழுகிறான், ஓப்பன் மீடியாவில் அழுகிறான் அப்படின்னா எந்த நிலைக்கு மனசு போயிருந்தா, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமான நிலையில் கூட அழுக அப்படிங்கிறது வரும், வெடிச்சிட்டு வரும். அப்போ பெண்களுடைய மறைமுகமான தாக்குதல் ஆண்கள் செய்யக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வயலண்ட் அட்டாக். பெண்கள் அடிக்கிறது, துன்புறுத்துறது. பெண்கள் இன்னைக்கெல்லாம் செய்யக்கூடியது என்னன்னா சைலண்ட் அட்டாக். இந்த வயலண்ட்டாக வெளியில் கண்ணாப்பினான்னு பேசி அடிக்கிறதுக்கும் சைலண்ட்டாக அடிக்கிறது இன்னுமே அக்ரெசிவ். ஏன்னா ஆண்களால் வெளியில் போய் சொல்ல முடியாது. இப்போ மிதுன ராசி பெண்களுக்கு தான் இந்த செய்தியை சொல்கிறோம். நீங்கள் விளையாட்டுன்னு செய்ய ஆரம்பிக்கிற விஷயங்கள், ஒரு ஆணுடைய ஒரு உயிர்னு எடுத்துங்களேன், ஆணுன்னு எடுத்துக்க வேண்டாம். இந்த உயிர் நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு உயிரை பாதிக்கும். எப்படின்னா வாழும் போதே பெணமாயிருவான். அதுக்கு தான் இதை சொல்கிறோம். பெண்கள் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், மிதுன ராசி பெண் உங்களுக்கு என்ன வேணும் அதை ஓப்பனாக பேசிடுங்க. நீங்கள் அந்த தெளிவுபடுத்திட்டீங்கன்னா அப்புறம் வாழ்க்கை உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட்டு, காதல் ரகசியம் மிதுன ராசி பெண்களுக்கு, ஒரு ஆணை சேஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஜெயிக்கணும் நீங்கள் காதலில், நான் ரொம்ப சேஸ் பண்ணுற ஆணுக்கு உங்களை பிடிக்காமல் போயிடும். எப்போவுமே ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும்னா 2 படி விலகி நிற்கணும். அது ஹியூமன் திங். அது இந்த பின்னாடியே போய் ஃபோன் மேலே ஃபோன், மெசேஜ் மேலே மெசேஜ், ஒரே நாளில் ஒரு 10-30 நிமிஷத்துக்குள்ளே 30 கால் அடிக்குது. இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ஆண், நீங்கள் எவ்வளோ பெரிய அழகியாக இருந்தாலும் உங்களை மேலே அட்ராக்ஷன் இருக்காது. ஓகே, நீங்கள் கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் விலகி ஓகே ரைட். ரெண்டாவது, இந்த மாதிரி பின்னாடி துரத்தும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ள வக்ர குணங்கள் வந்துடும். நீங்கள் லவ் பண்ணுறேங்கிற பேரில் அவரை காயப்படுத்த ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கே தெரியாது. அவன் ஏதாவது தொழில் பண்ணிகிட்டு இருப்பான், ஏதாவது ஆஃபீஸில் இருப்பார், வேலையில் இருப்பாங்க, டொட்டு டொட்டு டொட்டுன்னு அடிச்சிங்கன்னா உண்மையிலே காதலிக்கிறவர் கூட போயிடுவார். மென்டல் பீஸே அங்கே டெஃபினட்டாக டிஸ்டர்ப் ஆகும். ஆணுக்கும் அப்படி தான், பெண்ணுக்கும் அப்படி தான். நிறைய நியாயங்கள் பேசக்கூடிய இடத்துல காதல் அப்படிங்கிறது எதுக்கு? அது வாழ்க்கை. டோட்டலாக ஒரு 45 வருஷம் அப்பாவோட இருந்த காலத்தோட, பிள்ளைங்களோட இருக்கிற காலத்தோட, அதிகமாக சாகிற வரைக்கும் ஹஸ்பண்டோட தான் இருக்கணும். அப்போ நீங்கள் அந்த பர்சன் எப்படிப்பட்ட பர்சனாக நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். முதல்ல நீங்கள் நம்மளை ஒழுங்குபடுத்திக்கணும். அப்போ நீங்கள் அதை சேஸ் பண்ணக்கூடாது. 3வது ரகசியம் என்னென்னா, காதலிக்கிறவங்களோட குடும்பம், நீங்கள் ஒருவேளை காதல்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சு, உங்கள் குடும்பத்தை ஒரு மாதிரியும் அவங்க குடும்பத்தை ஒரு மாதிரியும் பார்த்தீங்கன்னா அந்த லவ் ஃபெயிலியர் தான். காரணம் என்னென்னா, உங்களை எப்படி உங்கள் அப்பா அம்மா பெற்று வளர்த்துருக்காங்களோ அவங்கள எப்படி இது பண்ணணும், அது 2 ஒன்று. ஆக என்னமோ ஏனோ ஒரு வகையில் மாமனார் மாமியார் சரியில்லை, இல்லை வரப்போகிற மாமனார் மாமியார் சரியில்லைனாலும் அதை பேச்சு வகையில் தான் கொண்டு போகணும் தவிர புருஷனை நடுவில் கபடக்காயாக வச்சு அவரை போய் பந்தாடக்கூடாது. அதை பண்ண இரிட்டேட் ஆகும். மிதுனத்துக்கு உண்டான காதல் ரகசியங்கள் இந்த 3த்தையும் திருத்திக்கிட்டிங்கன்னா
சூப்பராக சக்ஸஸ் ஆகும். ஓகே சார், இவங்களுக்கு பொருந்தாத ராசிகள்? மிதுனத்துக்கு பொருந்தாத ராசிகளில் முதலிடம் பெறுவது மீனம் அண்டு தனுசு. கண்டிப்பாக உங்களுக்கும் மீனம் அந்த கண்டிப்பாக பொருந்தாது. இதுக்கு மேலே இன்னும் 2 ராசி பொருந்தாது, மேஷம் அண்டு விருச்சிகம். 4 ராசி பொருந்தாது மிதுனத்துக்கு. மிச்சம் உள்ள 7 ராசிகளில் தான் மிதுனம் வந்து ட்ராவல் பண்ணணும். இந்த ராசிகளில் போய் உங்கள் லவ்வர் இருந்தாருன்னு சொன்னாலே நீங்கள் உஷாராயிடணும். அலர்ட், அந்த அலர்ட் லேம்ப் வந்துடணும். ஏன்னா இதெல்லாம் வந்து என்னன்னா எங்கே ஒரு இடத்துல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, எங்கேயாவது இடத்துல ஏதாவது வந்துகிட்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் இதுவாக இருக்கணும். அதுக்காக இப்போ நான் லவ் பேசுகிறத கேட்டுட்டு ஏற்கனவே லவ் பண்ணுறேன் உடனே பிரேக்கப் பண்ணுறேன்னு போயிடாதீங்க. அதுக்காக நம்ம பேசலை. நம்ம பேசுகிறது வந்து இந்த மாதிரி இருக்குது. மற்ற ராசிகளை விட ஒப்பிடும் போது இந்த ராசியில் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை நல்லா ஹேண்டில் பண்ண தெரியணும். எதை எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அடுத்ததான் உங்களுக்கு ஃபேவரட் கலர்? மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வெள்ளை நிற ஆடை மற்றும் பச்சை நிற ஆடை நல்ல உதவியாக இருக்கும். இந்த 2 கலரில் ட்ரெஸ் போடும்போது, லைட் க்ரீன் கலர்ஸு இந்த மாதிரி கலர்ஸில் ட்ரெஸ் போடும்போது ரொம்ப நல்ல லக்கியாக இருக்கும். உண்மையாகவே ரொம்ப அழகாக தெளிவாக ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன் சார். அவங்க எங்கே தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னுட்டுன்னு. ஏன்னா நிறைய பேருக்கு தப்பு சுட்டி காட்டி அதை புரிஞ்சுக்கிற அந்த தன்மை தான் இல்லாமல் போயிருக்கும். இப்போது வந்து இந்த காலகட்டத்தில் அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படின்றத விட லவ் மேரேஜ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதை விட பிரேக்கப் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதை விட டைவர்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த விஷயங்களுக்கு நீங்கள் பெண்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லணும், இல்லை இது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஜோசியராக நீங்கள் என்ன சார் சொல்லணும்னு நினைப்பீங்க? அதாவது நம்ம லைஃப்பில் அப்பாவையும் அம்மாவையும் நம்ம செலக்ட் பண்ண முடியாது. குழந்தைங்க பிறக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. நம்ம நண்பர்களையும் நம்மளோட காதலி மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும்னு இருக்கு. இதில் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணக்கூடியது வந்து அதை விட ஒரு பெரிய முடிவு வந்து லைஃப்பில் இருக்கவே முடியாது. ஏன்னா யூ ஆர் கோயிங் டு ட்ராவல் வித் தட் பர்சன் ஃபார் 40 years 50 years. அப்போது ஏதோ ஒரு இனக்கவர்ச்சியிலையோ அழகு பேஸ் பண்ணியோ ஒரு அட்ராக்ஷன் பேஸ் பண்ணியோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதோடைய விலையை நீங்கள் 50 வருஷம் கொடுக்க வேண்டியது. நீங்கள் செய்கிற 5 நிமிஷம் தவறுனால அதோடைய ப்ரைஸ் வந்து அடுத்து வாழக்கூடிய 40லேருந்து 50 வருஷம். அப்படி இல்லை நடுவில் பிரேக்கப் பண்ணி அதுக்கும் ஒரு ப்ரைஸ் உண்டு. என்டையர் லைஃப் இல்லைம்மா, நீங்கள் காதலிச்சு பிரேக் பண்ணாலும் அந்த டிப்ரெஷன் அது ஒரு 6 மாதம். உண்மை சார். இல்லை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைவர்ஸு அது விவாகரத்து கோர்ட்டில் போய் நின்றுட்டு ரஜினி சாரோட முதல் நாளைக்கு டிக்கெட் வாங்குற மாதிரி கூட்டத்தில் போய் நின்று அந்த டைவர்ஸ் வாங்கிறதுக்குள்ளேயும் அட்வொகேட்ஸும் போலீஸும் அவங்கள காலி பண்ணிடுவாங்க. ஸோ ஜென்ரலைஸ் பண்ணல, நான் எல்லா அட்வொகேட்ஸும் எல்லா போலீஸும் சொல்லலை. குறிப்பிட்ட சில வக்கீல்கள், குறிப்பிட்ட சில காவல்துறை அன்பர்கள் உங்களை காலி பண்ணிடுவாங்க. இப்போது ஒரு குடும்பத்துக்குள்ளே இல்லை லவ்னே ஆரம்பம், லவ்வுக்குள்ளே 3rd பர்சனை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் லவ் பண்ண தகுதியற்றவர்கள். நீங்கள் ஒரு அடல்ட்டு 18 years ஆன அடல்ட்டு நீங்கள் 3வது மனிதரை உங்கள் காதலுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா பெட்டர். உங்களுக்கு லவ்வே வேணாம், சும்மாவே இருங்க. நீங்கள் லவ் பண்ணி என்ன சாதிக்க போகிறீங்க? எப்போ கொண்டு வரணும், எவ்வளவு கொண்டு வரணும், இந்த கேள்விக்கு ரொம்ப நமக்கு குழப்பமும் முடியாத நிலைமையும் இருக்குது. அப்போ பெற்ற தாய் தந்தையர்கிட்ட கேட்கணும். ஆனால் அதை முடிவாக எடுக்கக்கூடாது. உங்களுடைய சுய முடிவு இருக்கணும். அவங்க சொன்னது முடிவாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய இதுவாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய நெருக்கமானவங்க இருப்பாங்க லைஃப்பில், பிரதரோ சிஸ்டரோ அப்பாவோ அம்மா. இந்த சைக்கிளுக்கு விட்பட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் பெண்கள் வந்து பெண்களுக்கான நிகழ்ச்சிங்கிறதுனால சொல்கிறேன். இன்னைக்கு உள்ள பெண் நண்பர்கள் எப்படி இருக்காங்க? நான் யாரையும் பழி சொல்லலை, அகைன் நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. லவ் பண்ணாத பெண் ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. லவ்வே பண்ணாத ஒரு பெண் இருந்தானா அந்த பெண் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இருக்க முடியாது. இந்த 5 பேர் என்ன சொல்லுவாங்க? வேஸ்டடியவ, நமக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அவளுக்கு ஒன்றுமே இல்லைன்னு அந்த பொண்ணையும் மாற்றி விட்டுறேன். சரி, லவ் பண்ணா அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் ஒவ்வொரு நாளும் ஒப்பிக்கிறது. ஏன் இன்னைக்கு இது நடந்துச்சு, இன்னைக்கு இது பண்ணேன், இன்னைக்கு இது செஞ்சேன், இதுக்கு பண்ணேன். இதை ஃப்ரெண்ட்ஸுக்கு பதிலாக அப்பா அம்மாட்ட ஒப்பிக்கிறது நல்லது. ஷேரிங்ன்ற மாதிரி ஒரு அது ஷேரிங் கிடையாது. என்ன நடக்குதுன்னா இந்த மற்ற பெண்களுக்குள்ள அறிவு ஞானம் அவங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி அட்வைஸ் கொடுப்பாங்க. இப்படி கேள்றி அவன்கிட்ட, இதை சொல்கிறீ அவன்கிட்ட, இதை பண்ணாதரி, நீ பார்க்காத அவனை, நீ பேசாத, இப்படி சொல்லி அந்த லைஃபையே டேமேஜ் பண்ணிடுறாங்க. ஒட்டுமொத்த பெண்களுக்குன்னு சொல்ல மாட்டேன், ஒரு கணிசமான அளவு 75% பெண்களுக்கு ஆண்கள் மேலே நல்ல ஒப்பீனியன் இல்லை. மாறிடுச்சு சார். இல்லை, நான் சொல்கிறேன், ஆண்கள் மேலே நல்ல ஒப்பீனியன் இல்லை. அதுக்கு காரணம் உண்மையும் கூட, ஆண்களுடைய நடவடிக்கையும் கூட கடந்த காலத்தில். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 1950களில் 1950s and 60s and 70s ஆண்கள் ஹஸ்பண்ட்ஸ் எப்படி இருந்தாங்க? நில்லு,
எழுந்துரு, உட்காரு. அப்போ டைவர்ஸ் கம்மி. ஆனால் இன்னைக்கு 1990, 2000, 2010 ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? மாலில் வந்து கூடையை தள்ளிட்டு போகிறான், 2 குழந்தைய தூக்கிட்டு இருக்கிறான், பேகை போகிறான், சம்பாதிக்கிறான், ஏடிஎம் மாதிரி பண்ணுறான். ஆனாலும் விவாகரத்துகள் குறையில் அதிகமாக இருக்கு. அப்போ நீங்கள் பெண்கள் என்ன திருப்பியும் பழைய காலத்துக்கே போகணுன்ற மாதிரி? பழைய காலத்துக்கு போக சொல்லமா, புது காலத்துக்கும் போக சொல்லலை. எந்த காலத்துக்குமே பெண்களை சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. நாம் வந்து ஒரு கைடன்ஸை தான் கொடுக்க நினைக்கிறோம். நாம் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பெண்களுடைய பார்வை அபவுட் ஆண்கள் அண்ட் இந்த உறவு அது மாறி இருக்கு, நிறைய மாறி இருக்கு, வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கு. முன்னாடிலாம் பெண்கள் வந்து ஆண் ஆதிக்கத்தை வந்து பொறுத்துட்டு இருந்தது, அதுவும் தப்புங்கிற. இன்னைக்கு ஆணை ஆதிக்கம் பண்ணுறது அதுவும் தப்புங்கிற. சம்வேர் இந்த பிஸ்னஸில் மிடில் பாயிண்ட்டை ரீச் பண்ணணும். சார், உண்மையாகவே ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப அழகாக நீங்கள் வந்து புரிதலை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் பெண்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்க வந்து முடிவு எடுக்கணும், தீர்மானம் எடுக்கணும், எப்படி அவங்கள அடாப்ட் பண்ணிக்கணும், எங்கே அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் ரொம்ப சுட்டி காட்டி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த நேரத்துக்கும் உங்களோட விரிவான இந்த விளக்கத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். நன்றி, வணக்கம்.